அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த vlog எடுக்கிறதுக்கு ரீசன் இந்த climate தான். ஏர்லி மார்னிங்கே செம்ம சில்னஸாக தான் இருந்துச்சு. ஒருவேளை டிசம்பர் சீசன்னாலேயோ தெரியாதுன்னு சொல்லி நார்மலாக தான் இருந்தோம். பட் வெளியே பார்க்கக்குள்ள தான் ஃபுல்லாக ஃபாகியாக இருந்துச்சு. இவ்வளோ தான் சேஞ்சாக இருந்தாலும் மார்னிங் காஃபியை ஸ்கிப் பண்ணலுமா? இன்றைக்கி காஃபியோட இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான். வீட்டில் செஞ்சால் இதுக்கு கப் கேக், அதை வெளியால் வாங்கினா ஸ்பாஞ்ச் கேக். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்பினேஷன் என்னமோ கொஞ்சம் வியர்ட் தான், பட் ஸ்டில் ஓகே. எப்படி ஃபொகி ஆக்கின்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே புதினமாகவும் அதே மாதிரி பசந்தாகவும் இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு என்ன சரி ஹாட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால எங்களோட மாமா இன்றைக்கி மார்னிங்கே மில்க் ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஹாட்டாக தின்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மில்க் ரைஸ், வடை, அதே மாதிரி சம்பல் அண்ட் ஃபிஷ்ஷும் குக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு ஃபிஷ்ஷை காணலை. ஸோ இது வந்து வடை. ஸோ வடை வந்து மில்க் ரைஸோட நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். அதுவும் இந்த வடையை வந்து நல்லா ஃப்ளட்டாக செஞ்சால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிளைமேட் இவ்வளோ சில்லாக இருந்தால் டேயும் அப்படியே லேசியாக தான் போகும். உங்களோட டே எப்படி போகும்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி சில் டேஸில் நீங்கள்லாம் என்ன செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வடை மிச்ச நேரமாக வந்து கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அது செஞ்சே தின்னாலேயோ தெரியா. ஆனால் இது ஒரு நல்ல டிப். வடை ரெசிபி வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து சம்பல். ஸ்ரீலங்கான்னா சம்பல் தான். சம்பல் வந்து எங்களோட ஸ்பெஷலான ஒரு ஃபுட். ஸ்ரீலங்காவில் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்பல் செய்வோம். அதில் இந்த சம்பலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இதில் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி ட்ரை சில்லியும் ஆட் பண்ணுவோம். அந்த ட்ரை சில்லியை வந்து லைட்டாக குக் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். குக் பண்ணிட்டா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். அதனால அதோட ஸ்மெல்னால இந்த சம்பல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வடை, சம்பல் அண்ட் ரெடி. அதே மாதிரி ஃபிஷ் கறியும் மாமா வந்து குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏண்ட மில்க் ரைஸ் ரெடி. இட்ஸ் டைம் டு ஹேவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. என் ஹெனா வந்து கரெக்டாக டை ரிலீஸாகவே இருந்துச்சு. ஈவினிங்க்கு ஒரு கிளையண்ட் வருவாங்க ஹெனா போடுறதுக்கு. அதுக்கு கார்ன்ஸ் ரெடி பண்ணணும். லேசியாக இருந்தனால மிக்ஸ் பண்ணி வச்சுட்டும் ஓகே இன்னும் கொன்னத்தில் ரோல் பண்ணிக்கிறோம்னு எடுத்து வச்சுட்டேன். மார்னிங்கே வந்து லேசியாக ஸ்டார்ட் பண்ணினா இந்த மாதிரி தான். எல்லா வேலையும் இன்னும் கொஞ்சத்தில் செய்வோம், இன்னும் கொஞ்சத்தில் செய்வோம்னு அப்படியே வச்சுடுவோம். எதுவுமே ஃபினிஷ் பண்ணலாம் போவோம். நான் எப்பயுமே டேயை டிவி பார்த்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அப்படி டிவி பார்த்து டே ஸ்டார்ட் பண்ணேன்டா அந்த நாளே எனக்கு லேசியாக தான் போகும். ப்ரொடக்டிவாக நான் ஒரு வேலையும் செஞ்சுக்க மாட்டேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் டேயை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே ஒன்றுமே செய்யாமல் டிவிலே டைம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் குக் பண்ணதுக்கு வந்தேன். மாமாவுக்கு சொன்னேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி நானே குக் பண்ணுறேன்ட்டு. அட்லீஸ்ட் இந்த குக்கிங் ஒர்க்காலும் செஞ்சால் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும்னு சொல்லி குக்கிங் ஒர்க்கு இறங்கியாச்சு. ப்ரான்ஸ் கொண்டாந்தா எப்பயுமே நாங்கள் ட்ரை பண்ணுற ஒரு டிஷ் தான் இந்த ப்ரான்ஸ் பிரியாணி. நீங்கள் யாரும் சரி திண்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் செய்வோம் அதே மாதிரி அது நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிக்கட்டும்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணினேன். நாங்கள் யூஸ்வலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வோம் அதே மெத்தட் தான். ஏன்னா இதுக்கு என்ன புதுசாக ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியா. அதனால் அதே மெத்தடை வச்சு சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் ஆட் பண்ணுற பிளான்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணினேன். வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். கேரட் அண்ட் லீக்ஸ், கேபேஜ் ஈக்கல்ல, அதனால் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரட் அண்ட் லீக்ஸ் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுடுவோம். மாமா ஆல்ரெடி ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க.
இன்னைக்கு அவங்க பைனாப்பிள் கெட்டோ ஒண்ணு ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஸ்பாஞ்ச வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ற ஒர்க் தான் இருக்குது. ஓகே நீங்க குக் பண்ணுங்க. நான் அந்த ஒர்க் செய்றேன்னு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு யம்மியான பைனாப்பிள் கெட்டோ வந்து டேஸ்ட் பண்ண கிடைக்கும். பைனாப்பிள் கெட்டோ டேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் லேட்டாவ ஃபாகினஸ் அப்படியே இல்லாமவே குட்டொட்டு மழையா தான் இருந்துச்சு. நல்ல நேரம் குக்கிங் ஒர்க் சரி செய்ய வந்தேன். அதையும் செய்யாட்டி இன்னமும் டைம் வந்து டிவில தான் பேத்திக்கும். ஸோ நான் அப்படியே எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி கொண்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம்னு சொல்றதுக்கு கேரட் அண்ட் லீக்ஸ் தான். அத ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட சேர்த்து நான் இப்ப ஆனியன்ஸ் அண்ட் கிரீன் சில்லி அதையும் கட் பண்ணிக்க போறேன். அப்ப ஈஸியா எங்களுக்கு ஒரே மிக்கன குக்கிங் ஒர்க் மட்டும் செய்ய இயலும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி இதுக்கு நாங்க ரைஸ தான் ஆட் பண்ண போறோம். அதனால நான் ஆல்ரெடி ரைஸ் குக்கர்ல ரைஸ் குக் பண்ண வச்சுட்டேன். நாங்க இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கக்குள்ள ரைஸ் குக்கர்ல ரைஸும் கரெக்ட்டா குக் ஆவிக்கும். எங்களோட கட்டிங் ஒர்க் கம்ப்ளீட். எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப நாங்க எங்களோட ப்ரான்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணிக்குருவோம். நெறைய ப்ரான்ஸ் இருந்துச்சு. அதனால நான் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு கொஞ்சம் ப்ரான்ஸும், அதே மாதிரி ஒரு ரோஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம்னு அதுக்கும் வேறையா மேரினேட் பண்ண போறேன். இந்த மேரினேஷன் நான் செய்ய போற ப்ரான் ரோஸ்ட்டுக்கு. பெருசா ஒரு மசாலாவும் இல்ல. யூசுவலா நாங்க வூட்ல மேரினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மசாலா தான். சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட், கொரியாண்டர், டர்மரிக். அதோடு சேர்த்து இந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் அப்படி இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணி இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வாட்டரோ, ஆயிலோ வந்து ஆட் பண்ணல. அத மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டு, நான் இப்ப ரைஸுக்கு போடுறதுக்கு ப்ரான்ஸ் வந்து மேரினேட் பண்ண போறேன். இந்த மேரினேஷன்ல நான் அவ்வளோ பெருசா ஒண்ணும் போடல. கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், அதே மாதிரி டர்மரிக் அண்ட் சால்ட் இது போட்டு லைட்டா மேரினேட் பண்ணிக்கொண்டேன். இத நாங்க மிச்ச நேரம் வைக்க போறதில்ல. இத நாங்க லைட்டா ஃபர்ஸ்ட்லயே வந்து குக் பண்ணிடணும். இப்போ ஒரு பேன வச்சு அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, நாங்க ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸ வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிருவோம். ப்ரான்ஸ் வந்து குயிக்காவே குக் ஆவிடும். மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்ல. இத லைட்டா ஃப்ரை பண்ற மாதிரி குக் பண்ணி, நான் இந்த பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சேம் பேனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, அதுக்கு ஒரு கார்லிக் அத அப்படியே நான் வந்து கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கரி லீவ்ஸ் அதோட அனியன் அண்ட் சில்லி இதையும் அதுக்கே ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். இப்ப இது லைட்டா சாட்டே ஆவட்டும். அதோட இன்னொரு பேன் வச்சு அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் எக் இல்லாம சரியா, அதனால நான் இதுக்கு ஒரு எக்கும் ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். லைட்டா கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த எக்க வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் வந்து ரெடி. இப்ப அதோட நான் வந்து சாட்டே பண்ணின அனியன்ஸுக்கே கேரட்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். லீக்ஸ வந்து இப்பதான் ஆட் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் ஏர்லியா ஆட் பண்ணி மிச்ச நேரம் குக் பண்ணினா லீக்ஸ்ட கலர் வந்து சேஞ்ச் ஆவிடும். நான் மத்த பேனுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ள போறேன். ஏன்னா 2லயும் ஒர்க் பண்ணினோம்னா எங்களுக்கு ஈஸியா குயிக்கா ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலும். இந்த பேனுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கு இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்டா வந்து ப்ரான்ஸ் குக் ஆக அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிக்கொண்டே போகும். அதனால நான் போட்டோன்னே எப்படிக்கி அதெல்லாம் குக் ஆகி வந்தோன்னே எப்படிக்கின்னு நீங்களே பாருங்க.
கேரட்டுக்கு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிருவோம். நான் இன்னைக்கு பெப்பர், டர்மரிக் அதே மாதிரி சால்ட் இது மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிற போறேன். உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஃபைனலா லீக்ஸையும் ஆட் பண்ணிக்கிற போறேன். லீக்ஸையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே இந்த ஃப்ரைட் ரைஸ் குக் பண்ணுற ஈஸியான ரெசிபி. அப்பார்ட் ஃப்ரம் கட்டிங் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகினாலும் குக் பண்ணுறது வந்து ஈஸியாகிக்கும். நான் ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருந்தேனே ப்ரான்ஸ் அதையும் இதுக்கே ஆட் பண்ணிக்கிற போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிருந்த எக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன் இதுக்கு. ஃப்ரைட் ரைஸ்க்கு சோயா சாஸ் இல்லாமல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும்னால நான் ஆட் பண்ணிக்கொண்டேன். நீங்கள் யார் சரி தின்ன மாட்டீங்கன்னா ஆட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட எங்களோட ரோஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் தானே ஃபுல் பேனும் இருந்தாலும் இது குக் ஆகி வரக்குள்ள எல்லாம் ஷ்ரிங்க் ஆகிடும்ண்டு. ஸோ எங்களோட குக்கிங் ஒர்க் டன். நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் குக் பண்ணியாச்சு. இப்போ ப்ரே பண்ணிவிட்டு வந்து நாங்கள் லன்ச் எடுப்போம். நான் அப்படியே எல்லாம் எடுத்து தான் வச்சேனே தவிர இதெல்லாம் டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி நாளும் அப்படி நானுமே அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை. இது வந்து ஹோம்மேட் சில்லி பேஸ்ட். யார் சரி ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வீட்டில் செஞ்சு வைக்கிறேன் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் மிக்கும் அதே மாதிரி நிறையவும் மிக்கும். அதே மாதிரி எங்களோட கீ ரோஸ்ட் அதே மாதிரி எங்களோட ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ரெடி. அல்ஹம்துலில்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு விட இதில் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி லன்ச் எடுத்தாங்க. இட் வாஸ் ஸோ குட். நீங்கள் யார் சரி ட்ரை பண்ணிலாட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹேவ் லன்ச். ஸோ நான் லன்ச் எடுத்துகிட்டு வரேன். அதோட எங்கள் அம்மா வந்து இந்த டெசர்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த கேட்டு. இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன் மிச்ச நாளாக எங்கள் வீட்டில் வந்து டெசர்ட் ஒன்றும் செய்யலை. ஸோ மிச்ச நாளைக்கு போகிற ஒரு டெசர்ட் இட் வாஸ் ஸோ குட். நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த கேக் ஐட்டம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு பெரிய கேக் ஃபேன். எனக்கு கேக்குன்னு பேப்பரில் எழுதி தந்தாலே போதும். லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு டெசர்ட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு டிவியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் 5:00க்கு ஒரு கிளையண்ட் ஹெனா போட வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மழைனால ஒரு 6:30 7 வாரேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இட்ஸ் அவர் டீ டைம். நான் ஒரு நல்ல ஜிஞ்சர் டீ வந்து ரெடி பண்ணினேன். ஸோ மழையும் காற்றும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டீ வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ டைம் ஒரு 6:30 கிட்ட க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னும் கிளையண்ட் வரலை. ஓகே அவருக்கு வெயிட் பண்ணுறதோடு நான் வந்து சின்ன கிளிப்பிங்ஸ் கொண்டு எடுத்தேன். இவ்வளோ டார்க் ஆகிக்கிறத பார்த்துட்டு
கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கக்குள்ளே அவ வந்துட்டா. நாங்க வந்து 4 சைடும் போடணும். அவளோட பர்த்டேன்னு சொல்லி தான் வந்திருந்தா. ஹெனா எல்லாம் போட்டாச்சு. கிளையண்ட் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ என்ட டே இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Hope you all enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.